தியாகராஜன் இயக்கத்தில் டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிக்கும் அந்தகன் ஆகஸ்ட் 9 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். குளவிகள் வீட்டில் கூடு கட்டி இருக்கா? குளவி கூடு கட்டினால் நல்லதா கெட்டதா? குளவிகள் வீடுகளில் கூடு கட்டுவது நல்லதா கெட்டதா? இந்த குளவி கூட்டினை நாம் கலைக்கலாமா? குளவிகள் கூடு கட்டுவது குறித்து ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டவை யாவை? பொதுவாக வீடுகளிலும் வீடுகளுக்கு பக்கத்திலும் தேன்கூடு இருக்கக்கூடாது என்பார்கள். காரணம், தேன்கூடு வீட்டில் இருந்தால் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்குமாம். அத்துடன் கடன் தொல்லைகளும் வறுமையும் சேர்ந்து கொள்ளும் என்பார்கள். ஆனால் குளவிகளை அப்படி சொல்வதில்லை. வீட்டில் குளவி கூடு கட்டுவது மிகவும் நல்லது என்கிறார்கள். பொதுவாக இந்த குளவிகள் அதன் கூடுகளை பார்த்து பார்த்து கவனமாக கட்டுமாம். முழுக்க முழுக்க தூய்மையான மண்ணை கொண்டே இந்த கூட்டினை குளவிகள் கட்டுகின்றன. அதாவது மரத்தின் கூழிலிருந்தும் சிதைந்து போன மரங்களில் இருந்து மரத்தூளை கொண்டு வந்து பற்களாலேயே கடித்து அதனை மென்மையாக்கி விடுமாம். இந்த தூளில் தன்னுடைய எச்சிலை கலந்து அதில்தான் அறுகோண கூட்டை உருவாக்கும். இந்த கூட்டிலேயே அறைகளையும் அமைத்து கொள்ளும். ஒவ்வொரு அறைக்குள்ளும் ஒவ்வொரு முட்டையை பத்திரமாக வைத்துக் கொள்ளும். பெரும்பாலும் இனப்பெருக்கத்திற்காகவே இந்த கூடுகளை குளவிகள் கட்டுகின்றன. எனவே வீட்டில் குளவிகள் கூடு கட்டினால் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் என்பார்கள். வீட்டின் நிதி ஆதாயமும் சீராக இருக்குமாம். கடன் வாங்கியிருந்தாலும் அதை எளிதாக திருப்பி தர முடியும். அது மட்டுமல்ல, பூஜை அறையில் குளவிகள் கூடுகள் கட்டினால் அது மிகவும் நல்லது. அதுவும் வடகிழக்கு மூலையில் கூடு கட்டினால் அது இன்னும் நன்மைகளை தரக்கூடியது. இந்த கூடுகளை எக்காரணம் கொண்டும் கலைத்துவிடக்கூடாது. ஆனால் சமையலறையில் கூடுகளை கட்டிவிட்டால் அது நிதி ஆதாரத்தை பலவீனமாக்கி வறுமையில் தள்ளிவிடுமாம். அதே போல புதிதாக கூட்டை கட்டிவிட்டு குளவிகள் அதிலிருந்து வெளியேறிவிட்டால் வீட்டில் ஏதோ சிக்கல் என்று அர்த்தமாம். அதே போல குளவிகள் எதிர்பாராமல் கொட்டிவிட்டால் விஷம் ஏறிவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். குளவி கொட்டிய இடத்தில் சிறிதளவு சுண்ணாம்பு வைத்தால் விஷம் ஏறாமல் இருக்கும் என்பார்கள். அதே போல குழந்தைகளுக்கு கையெட்டும் இடத்தில் எதிர்பாராமல் குளவி கூடு கட்டிவிட்டால் அந்த கூட்டினை கலைத்து விட வேண்டும். மேலும் இந்த இடத்தில் கோமியத்தை மீண்டும் மீண்டும் தெளித்து வந்தால் அதே இடத்தில் குளவிகள் கூடு கட்டாது. என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.